அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஸ்மார்ட் டிவிஸ். ஸ்மார்ட் டிவிஸ் அப்படிங்கிறது இப்போ நம்மளில் நிறைய பேர் வந்து வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் ஒரு பிராண்ட் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 5000 ரூபாய்க்கு ஒரு ஸ்மார்ட் டிவி வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ஹெச்டி டிவி ஸ்மார்ட் எல்இடி 32 இன்ச் டிவியை வந்து வெறும் 5000 ரூபாய்க்கு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எப்படி வாங்குறது, இது என்ன, இதோடைய அம்சங்கள் என்னென்ன, மேலும் இது வந்து உண்மையா இல்லை ஸ்பேமா, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இந்த 5000 ரூபாய் டிவியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பொறுத்து முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் வந்து எல்லாமே பின் கமெண்ட்டில் கொடுங்க. மறந்துடாம ஃபாலோ பண்ணுங்க. பலவிதமான அப்டேட்ஸ் இந்த டிவி பற்றி வருங்காலத்தில் வந்தாலும் நம்ம அங்கே தான் வந்து அப்டேட் பண்ணுவோம். வீடியோவை பண்ண முடியாத எல்லா அப்டேட்ஸும் நம்ம அங்கே வந்து கொடுத்துருப்போம். மறந்துடாம ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல இந்த டிவியோட அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிற பார்த்தலாம். முதல்ல இந்த டிவியை விற்க போகிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சாமி இன்ஃபோமேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இந்தியாவை சார்ந்த தனியார் நிறுவனம் தான் இதை வந்து விற்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட டிவியோட அம்சங்களை இப்போ நம்ம முதல்ல வந்து பார்த்தலாம். இது எப்படி வாங்குறது அப்படிங்கிற எல்லாத்தையும் பின்னாடி வந்து பார்க்கலாம். இது பேசிக்காக நான் முன்பே குறிப்பிட்டது போல் ஒரு 32 இன்ச் ஹெச்டி எல்இடி டிவி. இது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 720p டிவி அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. ஃபுல் ஹெச்டி டிவி கிடையாது, ஹெச்டி டிவி. அதாவது 720p ரெசல்யூஷனில் உங்களால் வீடியோஸ் வந்து பார்த்துக்க முடியும் இந்த குறிப்பிட்ட டிவியை பயன்படுத்தி. இதை தவிர இதர அம்சங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 10 வாட் ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 512 MB ரேம், 4 GB ஸ்டோரேஜ். இதெல்லாம் வந்து ஸ்மார்ட் டிவிக்கு ரொம்பவே அதிகம் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். மேலும் இந்த டிவி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆண்ட்ராய்டு டிவி. உங்களால் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப்ஸ் வந்து டிவிஸ்க்கும் வந்து பயன்படுத்திக்க முடியும். ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வரும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. பட் இதை தாண்டி இருக்கிற எக்கச்சக்கமான ஆப்ஸை ப்ளே ஸ்டோர்லேருந்து உங்களால் டவுன்லோட் பண்ணி இந்த டிவியில் வந்து பார்த்துக்க முடியும். பிகாஸ் இது வந்து ஆண்ட்ராய்டு டிவியாக இருக்கிற காரணத்தினால. போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஏவி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தவிர 2 HDMI மற்றும் 2 USB போர்ட்ஸ் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டிவியுடைய விலை 4999 ரூபாய், 5000 ரூபாய். இந்த 5000 ரூபாய் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பேஸ் விலை, அதாவது அடிப்படை விலை அப்படிங்கிறது தான் இந்த 5000 ரூபாய். பட் இதை நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்னாக்கா டெலிவரி சார்ஜஸ் வந்து அடிஷ்னலாக இருக்கும். மேலும் இவங்க கொடுக்குற டெலிவரி சார்ஜ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சிட்டிஸ் வந்து மாறுது. இந்தியா முழுவதும் இருக்கிற வெவ்வேறு சிட்டிஸுக்கு பேசிக்காக இது வந்து ஆவரேஜ் 1800 ரூபாய் கிட்ட வந்து வருது. இதை தவிர ஒரு 18% GST. எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறப்ப இந்த டிவியுடைய ஆக்சுவல் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 7000 இல்லை அப்படின்னா 8000 வந்து நிற்கும். இந்த 7000 8000 அப்படிங்கிறதே இப்போ இந்தியாவுடைய பட்ஜெட் ஸ்மார்ட் டிவி மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ரொம்பவே கம்மியான விலை அப்படிங்கிறத நான் சொல்லவே தேவையில்லை. பட் எஸ், ஒரு மிகப்பெரிய ஆனால் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து மேக் இன் இந்தியா டிவி அப்படிங்கிற போல சொல்கிறாங்க, அசம்பிள் பண்ணுறாங்க இந்தியாவில் அப்படிங்கிற வந்து குறிப்பிடத்தக்கது. மேலும் இதில் இருக்கிற அந்த ஆனால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா இது வந்து நார்மலாக உங்களால் எந்த ஒரு ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து வாங்கிக்க முடியாது. சாமி அப்படின்னு சொல்லி இவங்களுடைய ஓன் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அந்த ஆப் மூலமாக தான் இதை வந்து உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், அதாவது இருக்கிற நம்பர் ஆஃப் டிவிஸை முதல்ல வரவங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் உங்களுக்கு டிவிஸ் வந்து விற்கப்படும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. பட் இந்த டிவி விற்பனைக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா இவங்க உங்களுடைய டிவி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறப்போ உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. எஸ், இவங்க எதுக்கு ஆதார் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அந்த கேள்விக்கான பதில் எனக்கும் தெரியல. பேசிக்காக இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு நபருக்கு ஒரு டிவி அப்படிங்கிறத வந்து அடிப்படையாக வச்ச மேனிக்கு வந்து ப்ரூவ் பண்ண பார்க்குறாங்க ஆதார் டீட்டெயில்ஸ் கேட்கறதுக்கான காரணமாக. பட் அது வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைப்பேன். பிகாஸ் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும், சாமி இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனியார் நிறுவனம். தனியார் நிறுவனத்துக்கிட்டக்க நம்ம ஒரு ஆதார் டீட்டெயில்ஸ், நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஆரம்பித்து எல்லா டீட்டெயில்ஸும் மெர்ஜ் ஆகிருக்கிற ஆதார் டீட்டெயில்ஸை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நினச்சி பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லை அப்படிங்கிறதா நம்மளுடைய ஒரே பாயிண்ட்டாக வந்து இருக்குது. இதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஷாமியுடைய MIUI ஆட்ஸ். அதை பற்றி நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம், உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஷாமி பார்த்தோம் அப்படின்னா ஃபோன்ஸ் கம்மியான விலையில் விற்கிறாங்க. பட் விற்ற பிறகு தான் அவங்களுக்கான லாபமே இருக்குது. இதை நான் விலைக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன், அதோடைய லிங்க் கார்டில் வந்து கொடுக்குறேன். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நீங்கள் பயன்படுத்துகிறப்பே ஃபோன் ஃபுல்லாக ஆட்ஸ், செட்டிங்ஸில் ஆட்ஸ், உங்களுடைய யூஐயில் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆட்ஸாக வந்து போட்டு அதன் மூலமாக பணம் வந்து சம்பாதிச்சாங்க ஷாமி. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து எழுந்துச்சு. இதையே தான் இந்த சாமி இன்ஃபர்மேட்டிக்ஸ் வந்து பண்ண போகிறதா இப்போயே வந்து சொல்லிட்டாங்க. அதாவது உங்களுடைய டிவி ஆன் பண்ணுறப்ப விளம்பரங்கள் வந்து வரும். இந்த விளம்பர தொகையை வச்சு தான் நாங்கள் இதை வந்து காம்பன்சேட் பண்ணுறோம் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. பிகாஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஷாமி எப்படி ஸ்கிப் பண்ணுற ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது போல் செட்டிங்ஸ் வரையும் ஆட்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஷாமி வந்து ஒரு ரொம்பவே நிறைய சேல்ஸ் போனதுனால நம்ம எல்லாரும் எதிர்த்ததை தொடர்ந்து அதை கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. பட் இவங்க முதலே சொன்னதுனால
விளம்பரங்கள் எக்கச்சக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போயே நம்மளால் சொல்ல முடியும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா இதை ஒரு சில பேர் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி அவங்களுக்கு புக் பண்ண பிறகும் ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து வரல. அதாவது டிவி வந்து எங்கே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற போல ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் வரல. மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆதார் நம்பரை அவங்களே சரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த 5000 ரூபாய் டிவிக்காக கொடுக்க போனப்பையும் ஆதார் டீட்டெயில்ஸ் கரெக்டாக என்ட்ரு பண்ண பிறகும் ரீட்ரை அப்படிங்கிற போல அவங்களுடைய அப்டேட்டே ஆகாத மாதிரி வந்து பார்க்க முடிஞ்சு. பேசிக்காக இவங்க வந்து ஆதாருக்கான டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கேமாக கூட இது வந்து இருக்கலாம். பிகாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்கும் இந்தியாவில் டெக் இண்டஸ்ட்ரியில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீடம் 251 ஃபோன் தான். அதை எல்லாரும் நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்து மறந்துருக்க மாட்டோம். பல வருடங்கள் ஆனாலும் 251 ரூபாய்க்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் விளம்பரப்படுத்தி எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான பேர் வந்து 251 ரூபாய் செலுத்தின பிறகு அவங்க அடையாளமே இல்லாமல் வந்து ஆயிட்டாங்க. ரொம்ப சமீபத்தில் இப்போ பல வருடங்களுக்கு பிறகு இப்போ தான் அதற்கு சம்மந்தமானவங்களை வந்து அரெஸ்டே வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பேமாக இந்த 5000 ரூபாய் ஸ்மார்ட் டிவி இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் Samy அப்படிங்கிறவங்க ஒரு புதிய ப்ராடக்ட் இந்தியா லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இருக்கிறதுலே பெஸ்ட் கம்மியான விலை எவ்வளோ கம்மியாக வைக்க முடியுமோ அவங்க அப்படி தான் வந்து வைப்பாங்க. அவங்களுடைய 32 இன்ச் HD டிவியே பார்த்தோம் அப்படின்னா 13,000 15,000 ரேஞ்சில் இருக்கிற பட்சத்தில் இவங்க 5000 ரூபாய் பேசிக்காக 7000 ரூபாய்க்கு கொண்டு வரது அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்து சொல்ல முடியும். ஸோ இது வந்து இவங்க ஆட்ஸ் மூலமாக காம்பன்சேட் பண்ணுறோம் அப்படிங்கிற போல சொன்னாலும் ஆதார் டீட்டெயில்ஸ் கேட்குற ஒரு விஷயம். மேலும் உங்களுக்கு இந்த கேஷ் ஆன் டெலிவரி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக ஆப்வியஸ்லி கொடுக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை இப்போதைக்கு வந்து நீங்கள் யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். இந்த டிவிஸை மினிமம் ஒரு நீங்கள் பார்க்குற இல்லை உங்களுக்கு இவங்க கரெக்டாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிற போல் ஒரு மினிமம் 10 பேர், நான் மட்டும் போட்டேன் அப்படின்னா கூட வாங்காதீங்க, ஒரு 10 பேர் வந்து இந்த டிவியோடைய அன்பாக்சிங் இந்த மாதிரி வந்துருச்சு, ஆதார் டீட்டெயில்ஸ் கேட்டாங்க, ஃபோன் நம்பர் எல்லாமே கேட்டாங்க, நான் பே பண்ணி தான் வந்தேன், பட் எனக்கு டிவி வந்துருச்சு, இந்த டிவி இதுதான் நல்லா இருக்குது அப்படிங்கிற போல் ஒரு மினிமம் 10 பேர் வீடியோவோ ஏதோ ஒன்று போட்ட பிறகு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். பிகாஸ் இவ்வளோ கம்மியான விலையில் கொடுக்க வாய்ப்பே இல்லை. ஸ்பேமாக இருக்கிறதுக்கு 50% வாய்ப்புகள் இருக்குது, அது 100% வாய்ப்புகளாக கூட வந்து இருக்கலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ன அப்படிங்கிற செக் பண்ணிட்டு வாங்க. ஆதார் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற கேட்குறப்பே மிகப்பெரிய சந்தேகமும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தான் வரணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்போதைக்கு நானே ஆர்டர் பண்ண போகிறது இல்லை, வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி போகுது அப்படிங்கிறத. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது ஸ்பேமாக இருக்குமா இல்லை உண்மையாக இருக்க 1% வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஒரு 7000 ரூபாயும் ஆதார் டீட்டெயில்ஸும் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ அவங்கள சென்று அடைஞ்சிச்சு அப்படின்னா அவங்கள நம்மளால் காப்பாற்ற முடியும். ஸோ இந்த வீடியோ மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். டெக் சாட்டியர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.